திருமணத்தை பத்தி, ஜாதி மரத்தை பத்தி, சடங்குகளை பத்தி எல்லாம் என்னோட மக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதை பத்தி சில பேர் ஆதரவா கருத்து தெரிவிச்சிருக்காங்க, சில பேர் எதிர்ப்பா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எங்கிட்ட அதை பத்தி கருத்து கேட்டாங்க. நான் ஒரு ப்ரௌட் பெரியாரிஸ்ட். எனக்கு இந்த ஜாதி மதம் இந்த சடங்கு இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. திருமணம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை. திருமணம் இல்லாமயே நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாலும் கூட இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியில அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கருத்துக்கள்ல திவ்யா கூட நானும் ஒத்து போறேன், உடன்பட்டு போறேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். அப்ப என்ன டேஷுக்கு சிவராஜ் கல்யாணத்தை தாலி கட்டி முறைப்படி நடத்துனீங்க? நீ எப்படி நடத்தணும்? அதாவது புரட்சி பண்றாங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடியே லிவிங் கட்டு இருக்கலாம், அது மூலம் நீங்கள் குழந்தையும் பெற்றுக்கலாம். குழந்தை பெற்றுக்கிறது கல்யாணம் ஒரு கேட்டகரி கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நீ பெரியார் கொள்கை தர, சரி நீங்கள் பெரியார் கொள்கைன்றீங்க, வெளியே சொல்கிறீங்க நாங்களாம் பெரியாரிஸ்ட்ன்றீங்க. அப்போ என்ன டேஷுக்கு சிவராஜ் கல்யாணத்தை தாலி கட்டி முறைப்படி நடத்தணும்? நீ எப்படி நடத்தணும்? என்ன பெரியார்? இப்போ அந்த பொண்ணு எதனா ஒன்று பண்ணு, நம்ம ஏதோ ஒன்று பேசணுமே, எவனுமே நம்ம கவனிக்க மாட்டேன்றாங்களே, எனக்கு சீட்டு தர மாட்டேன்றா, ஏதாவது பேசணுமே. அப்போ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக பேசினா நம்ம பிடிச்சிக்கலாம். அப்போ லிவிங் டுகெதரில் நீங்கள் பிள்ளைய பெற்றுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ நம்ம இந்த ஐபி நிகழ்ச்சியின் வாயிலாக நேரடியாக சத்யராஜுக்கு வைக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி வேலையை செய்தால் அவர் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாரா?